இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமார்லிங்கம். மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தலைமன்னாரில் இன்று ஆரம்பம். மியான்மரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 17 பேர் விடுதலை. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மின்னல் தாக்கத்தில் 9 பேர் உயிரிழப்பு. பிரித்தானிய தேர்தலில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்பு, தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள விசேட திட்டம் இன்று தலைமன்னாரில் ஆரம்பமாகின்றது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வீதியுலா எனும் தொனிப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை அடையாளப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மாபெரும் வீதியுலா முதன்முறையாகவே இலங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் தலைமன்னார் இறங்குதுறையில் இன்று காலை 9 மணிக்கு இந்த திட்டம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது. இந்த மாபெரும் வீதியுலா நாடு முழுவதும் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஊடாக வாகன தொடரணியாக பயணிக்க உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தலைமன்னாரில் உள்ள எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரகுரவியுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் சாம்பவி. தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக இலங்கையில் முதலாவது முறையாக ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று காலை ஆரம்பமாக உள்ளது. சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகிய ஊடக வலையமைப்புகள் கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மிக பிரம்மாண்டமான வீதி உலாவான தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று காலை 9:30 மணியளவில் தலைமன்னாரில் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிகழ்வானது இன்று காலை 9:30 மணியளவில் தலைமன்னார் இறங்கு துறைமுகத்தில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு பின்னர் அங்கிருந்து மன்னார் ஊடாக மடுவரை எமது பயணம் இடம்பெற உள்ளது. முதலாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான நிகழ்வானது எதிர்கால உலகத்தை வெற்றி கொள்ளும் வகையில் இலங்கையை முன்னோக்கி நகர்த்துவதன் நோக்காக கொண்டு சுமார் 1500 கிராமங்களை உள்ளடக்கும் வகையில் 40 நாள் பயணங்களை கொண்டமைவதாக இந்த வாகன தொடரணி அமைய உள்ளது. இந்த வாகன தொடரணியில் கலந்து கொண்டு எமது தேசத்தின் ஒற்றுமைக்காக அனைவரும் ஒன்றிணைவதற்கான சந்தர்ப்பம் அனைவருக்கும் ஏற்படுத்தப்பட உள்ளது. ஆகவே உங்களுடைய பிரதேசத்துக்கு எங்களுடைய வாகன தொடரணி வரும் சந்தர்ப்பத்தில் நீங்களும் எங்களோடு கைகோர்த்து இந்த ஒற்றுமை பயணத்துக்கு உங்களுடைய பங்களிப்பையும் நல்க முடியும் என்பதனை இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்று காலை 9:30 மணி அளவில் தலைமன்னார் இறங்கு துறைமுகத்தில் எங்களுடைய இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் ஆரம்பமாக உள்ளது என்பதனை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இங்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை வழங்கும் நோக்கோடு விடைபெறுகிறேன். தலைமன்னாரிலிருந்து நான் ராசலிங்கம் ரவிரகு. අමනුල කිරිසිපෙන හිරු කිරණින් ඇයම අවදි වන්නේ. சங்களுடன் சங்கல் இணைவது போல் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் மே 8ஆம் திகதி காலை 9 மணிக்கு தலைமன்னார், நண்பகல் 12 மணிக்கு மன்னார், மாலை 4 மணிக்கு மடு. மே 9ஆம் திகதி காலை 9 மணிக்கு பூவரசங்குளம், நண்பகல் 12 மணிக்கு வவுனியா, மாலை 4 மணிக்கு மாங்குளம். மே 10ஆம் திகதி காலை 9 மணிக்கு கிளிநொச்சி, நண்பகல் 12 மணிக்கு பூநகரி, மாலை 4 மணிக்கு யாழ்ப்பாணம். எமது உன்னத தேசத்திற்காக நீங்களும் ஒன்றிணையுங்கள். மியான்மர் கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்ததாக அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 17 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
மியான்மர் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இந்த இலங்கையர்களுக்கு எதிராக அந்த நாட்டின் குற்ற விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு நேற்று முன்தினம் மீளப் பெறப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன் பிரகாரம் அடுத்த சில தினங்களுக்குள் விடுதலையான இலங்கை மீனவர்கள் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட விசேட கோரிக்கையின் பேரிலேயே இந்த மீனவர்களை விடுதலை செய்வதற்காக பணிப்புரையை மியான்மர் ஜனாதிபதி விடுத்துள்ளார். மியான்மர் கடல் எல்லைக்குள் அத்துமுறை பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை மீனவர்கள் 17 பேரும் கடந்த வருடத்தின் அக்டோபர் மாதமளவில் அந்த நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வலுப்படுத்துவதன் ஊடாகவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவிக்கின்றார். பிரதி சபாநாயகர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අද මේ රටේ ජනප්‍රියම වචනය ජනප්‍රිය කෙසේ වෙතත් හැමදෙනාම අතර කතා කරන වචන තමයි යහපාලනය සහ ජාතික ආණ්ඩුව. நாட்டில் தற்போது பிரபலமான வசனங்கள் தான் நல்லாட்சியும் தேசிய அரசாங்கமும். அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் நாம் இது குறித்து கதைக்கும் போது மக்கள் இவற்றை செவிசாய்த்து கேட்கின்றனர். இதை நிலைநிறுத்துவதற்கான தேவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இருந்தாலும் அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சி இந்த 2 வசனங்களை புரிந்து கொண்டுள்ள விதம் மற்றும் செயற்படும் விதம் குறித்து மக்களுக்கு பிரச்சினை உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வலுப்படுத்துவதன் ஊடாகவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்த வேலை திட்டங்களை செயற்படுத்த முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளமையால் இன்று ஐக்கிய தேசிய கட்சி குழப்பமடைந்துள்ளது. இந்த வேலை திட்டங்களை செயற்படுத்துவதற்கு இடமளிக்காது மக்களின் விருப்பமின்றியும் மக்கள் வரமின்றியும் ஐக்கிய தேசிய கட்சி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ඒ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න අවස්ථාව ලබා නොදී එක්සත් ජාතික පක්ෂය අවස්ථාවෙන් ප්‍රයෝජනයට අරගෙන අද ඉන්නේ ජනතා බලයක් නැතුව ජනතාවගේ කැමැත්තකින් තොරව. மத்தளை விமான நிலையத்தை மூடுவதில்லை என விமான சேவைகள் அமைச்சர் ரெஜினால்ட் ஹூரே தெரிவித்துள்ளார். மத்தளை விமான நிலையத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மின்னல் தாக்கத்தினால் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். நிலவுகின்ற உள்ளக பருவ பெயர்ச்சியால் மழையுடனான காலநிலையுடன் அதிகளவில் மின்னல் தாக்கங்கள் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த நிலைமை மே மாதம் இறுதி வரை நீடிக்கலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மின்னல் தாக்கம் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்ததுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். மன்னார் மரிச்சுக்கட்டி கத்தாங்கடல் பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்தார். 38 வயதான ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததுடன் அவரது சடலம் மன்னார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லிந்துலை மெலகுசேனை தோட்ட பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட மின்னல் தாக்கத்திற்கு 7 வயது சிறுமி ஒருவர் உட்பட 3 பலத்த காயங்களுடன் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் வீட்டில் இருந்த போதே மின்னல் தாக்கத்திற்கு இலக்கானதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். 3 சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக லிந்துலை வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் கூறினார். இதேவேளை எம்பிலிப்பிட்டிய கொரோனா ஹெய்ஸ் தோட்டத்தின் மேற்பிரிவில் ஏற்பட்ட மின்னல் தாக்கத்தினால் 2 பெண்கள் காயமடைந்து கொரோனா வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தோட்டத்தில் கொழுந்துபடுத்திக் கொண்டிருந்த 27 மற்றும் 28 வயதுடைய 2 பெண்களே மின்னல் தாக்கத்திற்கு இலக்கானதாக நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இருவரும் கொரோனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் சாலிஹின். இன்றைய வானிலையை பார்க்கின்ற போது அயன மண்டல ஒருங்கல் வலயத்தின் தாக்கத்தின் காரணமாக நாடு முழுவதிலும் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் அநேகமான இடங்களில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இது தவிர மேல் மாகாணத்தில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகலில் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும்.
இது தவிர புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசும். இலங்கை தீவை சூழவுள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசுவதுடன் கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும். மத்தளை விமான நிலையத்தை மூடுவதில்லை என விமான சேவைகள் அமைச்சர் ரெஜினால்ட் ஹுரே தெரிவித்துள்ளார். மத்தளை விமான நிலையத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ගුවන් තොටුපළ වසා දමනවා කියන රාවය අද රට පුරාම පැතිරී ගිය මතයක්. නමුත් අපි මත්තල ගුවන් තොටුපළ වසා දමන්නේ නැහැ. மத்தளை விமான நிலையத்தை மூட வேண்டும் என்ற ஒரு கருத்து நாடளாவிய ரீதியில் பரவி இருக்கின்றது. ஆனாலும் நாம் மத்தளை விமான நிலையத்தை மூடுவதில்லை. சர்வதேச விமான சேவை நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுடன் இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். மேற்பார்வை மற்றும் திருத்தங்களை முன்னெடுத்தல், விமான ஊழியர்களுக்கான பயிற்சிகளை வழங்குதல், விடுமுறை விடுதிகளை அமைத்தல், வான்மார்க்க கொள்கை என்பவற்றை மேம்படுத்துவதோடு தடைகளின்றி செயற்படுத்துவதோடு கட்டணமின்றி இந்த பகுதிகளை கையாள்வதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை உருவாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. පරිහරණය කිරීමට අවශ්‍ය නීති රීති සකස් කිරීම පිළිබඳව අපි මේ අවස්ථාවේ இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.